முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பிலிப்பி நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறைக்கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்துச் சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 5 தொடக்கம் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னிடம் அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் சொல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறையேசுவுக்கு பிரியமான சகோதரங்களே, இன்று மே மாதம் 7ஆம் தேதி மீண்டுமாக மாதாவின் வணக்க மாதத்தில் நாங்கள் உள்நுழைந்திருக்கின்றோம். இந்த வகையில் இன்றைய வாரங்களில் நாங்கள் கூடுதலாக நேற்றைய நாளில் நாங்கள் சிந்தித்தோம் பரிசுத்த ஆவியானவர் வர இருக்கின்றார் என்பது. பரிசுத்த ஆவியானவருடைய பண்புகளை நாங்கள் சிந்தித்தோம். இன்றைய நாளில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த உலகத்தில் காட்டுகின்ற நிலைகள் என்ன செய்ய போகின்றார் என்பது. அப்போ இயேசு சொல்லுகின்றாருடைய வார்த்தையினூடாக பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி உலகினோர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானது என வெளிப்படுத்துவார், எடுத்து காட்டுவார். ஆகவே இன்றைய நாள் அந்த 3 விடயங்களை பார்க்கும் பொழுது இந்த உலகம் எந்த பகுதியில் போகின்றது? பாவத்தை பற்றி, நீதியை பற்றி, தீர்ப்பை பற்றி இன்றைய உலகம் எவ்வகையான கருத்துக்களை கொண்டிருக்கின்றது? இந்த உலகம் அன்றிலிருந்து இன்று வரை பாவம் என்னது என்பதை விளங்கப்படுத்துகின்றது.
ஆனால் இன்றைய நாட்களில் இந்த பாவத்துக்கான புதிய வடிவம் கொடுத்து, புதிய அர்த்தத்தை கொடுத்து, பாவம் என்பதன் மூலமாக இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாவத்தை அதை பாவமாக கருதாமல் அதை ஒரு இயல்பாக கருத இந்த உலகம் செய்ய வைக்கின்றது. அதற்காக முயற்சிகள் மேற்கொள்கின்றது. பாவத்தை என்பது பாவம் இது ஒருதனுடைய இயல்பு, அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாவத்தை சாதாரணப்படுத்துகின்றது. இதுதான் இன்றைய உலகம். ரெண்டாவது நாங்கள் பார்க்கின்றோம் நீதி. நீதி எனும் பொழுது பலிக்கு பலி, இதுதான் உலகத்தினுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. பலிக்கு பலி, ஒருதன் பலி செலுத்தினால் அல்லது ஒருதனை கொன்றான் என்றால் அதற்காக மற்றவன் பழி வாங்கப்பட வேண்டும். இதுதான் நீதி என்ற நீதியில் இந்த உலகம் காட்டி நிற்கின்றது, அதுக்கான அர்த்தத்தை கொடுக்கின்றது. மூன்றாவதாக தீர்ப்பு. இந்த உலகத்தில் யாராவது பிழை செய்தால் அவனை மன்னிக்க வேண்டும் அல்ல, அதற்கு ஒரு குற்றத்தை மற்றவன் பொறுப்பெடுக்க வேண்டும். மன்னிப்புங்கிறது இல்லை, அதற்கான புதிய வடிவத்தை கொடுத்து, புது சொற்களை கொடுத்து இந்த உலகத்தில் இதற்கான வார்த்தைகளை விவரிக்கப்பட்டிருக்கிறது வேறு விதமாக. ஆகவே இன்றைய நாளில் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் பாவம், நீதி, தீர்ப்பு ஆகிய பற்றி உலகினோர் கொண்டுள்ள கருத்தை பிழை என்று சொல்வதுதான் தூய ஆவியானவருடைய வரமாக இருக்கிறது. அந்த வரத்தை நாங்களும் கேட்டு மன்றாடி நிற்போம்.